வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. அண்ணன் விஜய் வெளியே வந்தாலே அத்திரட்டி சரவட்டியா இருக்குங்க. வேற லெவல் சம்பவம் பண்ணுவார். எந்த கூட்டத்துக்கு போனாலும் யார் வீட்லயாவது ஒரு இழ விழுந்துருமோ அப்படின்னு ஒரு பதற்றத்தை தமிழ்நாட்டுக்கே உருவாக்குவார். அதுல வேற இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சா, அண்ணன் இன்னைக்கு எலெக்ஷன் பட்டியலை அறிவிச்சிருக்கிறார். தாவேகாவினுடைய கேண்டிடேட்ஸா அறிவிச்சிருக்கிறார். அது கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. அண்ணனுடைய வீட்டை முற்றுகையிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கூட்டம் நடக்கிற இடத்துல நூத்துக்கணக்கான தொண்டர்கள் வந்து கடுமையான போராட்டத்தை நடத்தி விஜய் ஒழிக என்று கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி கேண்டிடேட்ஸா யாருன்னு பார்த்தா RSS காரன், அவருடைய சினிமாவில கூட நடிச்ச ஜோக் நடிகர்கள், இப்படி பலரையும் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க. தூத்துக்குடியில மொத்தமா கட்சியை கலைச்சு விட்டுட்டு வெளியே போயிருக்கிறாங்க தாவேகா ரசிகர்கள். என்ன நடக்குது தோழர்களே, உங்களுக்கு நல்லா தெரியுங்க. அரசியல் என்பது எடுத்தோம் கவுத்தோம் முடிவெடுக்கிறது இல்ல. ரொம்ப தெளிவா கட்சிக்காக களமாடுகிற களப்பணி செய்கிறவர்களை தேர்ந்தெடுத்து நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கணும். அதுதான் அறம். யார் கட்சிக்காக ஒரு நீண்ட நெடிய வேலை திட்டத்தோடு இயங்குகிறாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா புசி ஆனந்த் சொன்னாரு, டிவிக்கு எல்லாம் சாதாரணமான கட்சி இல்லங்க, இப்ப வர்றாங்க பணக்காரங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்க சீட்டு கொடுக்க மாட்டோம். 20 வருஷமா 30 வருஷமா யாரு கீழே நின்னு வேலை பார்த்து போஸ்ட் ரோட்டரி சைக்கிள்ல போய் அவ்வளவு வேலை பார்த்தவங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு நடந்தது என்ன? வெளியில இருந்து வந்த கார்ப்பரேட் பணக்காரங்க, வேற RSS கும்பல்களுக்கு எல்லாம் 2ஆம் கட்ட தலைமை பதவி, உழைத்தவர்கள் எல்லாம் அவமானப்படுத்தி வெளியே அனுப்பப்பட்டிருக்காங்க. இப்ப தூத்துக்குடியில மொத்தமா கட்சியவே கழிச்சிருந்திருக்காங்க. எதுக்குயா அப்படின்னா, அங்க அஜித்தான்னு ஒரு லேடி, நான் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு கடுமையா களப்பணி செய்து நிறைய பேரை சேர்த்து வச்சிருக்கு. அந்த பொண்ணை அவமானப்படுத்தி அந்த மாவட்ட செயலாளரா போட மாட்டோம், இவங்கதான் பெண்களை பாதுகாக்கிறவங்க தோழர்களே, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நாங்க பெண்களுக்கு மாவட்ட செயலாளர் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு புறக்கணிச்சு அந்த அம்மா மருந்து குடிச்சு ஆஸ்பத்திரியில் கிடந்துச்சு. இதெல்லாம் தாண்டி நேரடியா போய் அன்னைக்கிட்டே நான் கேட்கிறேன், நீதி கேட்டு நான் அன்னைக்கிட்டே போறேன் அப்படின்னு பனையூர்ல போனா காரை வச்சு ஏத்தி கொல்ல பார்த்தாரு நம்ம அண்ணன் விஜய். ஒரு நூல்ல அந்த பிள்ளை தப்பிச்சது. ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தலைமை அலுவலகத்தினுடைய பின்கேட் வழியா ஓடி தப்பிச்சவர் தான் நம்ம அண்ணன் விஜய். கழகத்துக்காக உழைக்கிற, கட்சிக்காக உழைக்கிற பெண்களுக்கு அங்க மரியாதை கிடையாது. அவங்களெல்லாம் தூக்கி ஓரங்கட்டிட்டு தூத்துக்குடி தொகுதியில அவருடைய நண்பரும் ஜோக் ஆக்டர் சிரிப்பு நடிகருமான ஸ்ரீநாத் என்பவரை அங்க போட்டு வச்சிருக்காங்க. இவர் தான் கேண்டிடேட்டா. யார் இவரு? உங்களுக்காக வந்து போஸ்ட் ஓட்டினாரா, தெருவுல நின்னாரா, அடுத்த ரசிகர் மன்றத்தோட சண்டை வலிச்சாரா, என்னையா பண்ணாரு? ஆனா இவரு கேண்டிடேட், RSS காரன் கேண்டிடேட். என்ன கொடுமைங்க, எங்க கொள்கை எதிரி, எங்கள் கொள்கை எதிரின்னு அன்னை கூப்பாடு போடுறாரு. பாஜகவினுடைய தாய் கழகமான RSSக்கு பாண்டிச்சேரியில தான் 15 சீட்டுக்கு மேல கொடுத்தாருன்னா, தமிழ்நாட்டிலையும் RSS காரனுக்கு சீட்டு கொடுக்கறாங்க. இது என்ன மாதிரியான அரசியல் பாருங்க. திருப்புவனை தனித்தொகுதி திரு AK சாய் ஜே சரவணன் குமார். அப்ப மக்கள் கொந்தளிக்க மாட்டாங்களா? எங்கேயோ இருந்த அடிதடியும் அராஜகத்தையும் அரசியல் அறைவை காட்டு தணிஞ்சு கொண்ட மதவாத அமைப்பு RSS, அங்கிருந்து வந்த ஒருத்தருக்கு சீட்டு கிடைக்குது, கட்சிக்காக ஊருக்குள்ள உழைச்ச ஒருத்தருக்கு சீட்டு கிடைக்கலனா அவங்க கொந்தளிப்பாங்களா இல்லையா? அப்ப அந்த கூட்டம் நடக்கிற இடத்தை முற்றுகையிட்டாங்க. நூத்துக்கணக்கான இளைஞர்கள் அங்க நிக்கிறாங்க, கடுமையாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாருங்களேன். அப்ப ஏன் வந்து விருப்பம்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் டிடி எடுக்க சொல்றாங்க? அது எடுக்கணும் அவசியம் இல்லை. அவங்களே நியமிச்சு அறிவிச்சு விட்டு வேண்டியதானே. இதுவரை கூப்பிட்டு விருப்பம் கொடுத்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டிருக்கானே. சராசரி தொண்டனை கூட தளபதி வந்து சொல்லியிருக்காரு, தொண்டனை வீட்டுக்கு கூட நான் போவேன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. அப்ப விருப்பமனு கொடுத்த அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஒரு சமாதானப்படுத்தி வேட்பாளர் வந்து தேர்வு பண்ணியிருக்கணும்ல. இப்ப அவங்க போராட்டம் நடத்தல, நியாயம் மட்டும் இல்ல, அவங்க கேட்கிற கேள்வியில 100% நியாயம் இருக்கு. அதுல அந்த பசங்க கேக்குறாங்க, நேர்காணலே நடக்கலையே, ஒரு அப்ளிகேஷன் 100 ரூபாய்க்கு வித்தானுங்க, ஆனா திரும்ப 10,000 ரூபாய்க்கு டிடி எடுத்து கொடுத்தாங்க. இப்ப மொத்த காசையும் வாங்கி வச்சு தின்னுட்டாங்க. தின்ன பிறகு ஒரு நேர்காணலுக்காக கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருக்கணுமா இல்லையா? அப்ப ஒரு இளைஞர் கேட்கிறாரு, 500 பேருக்கு மேல நாங்க வந்தோங்க, 500 பேருக்கு மேல நாங்க வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கோம், என்ன சப்போர்ட் பண்ணியே 150க்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, ஆனா என்ன ஒரு கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க என்ன பண்ண முடியும், என்ன செய்வீங்க, உங்க களத்தை எப்படி கட்டிருக்கீங்கன்னு கூட ஒரு விசாரணை பண்ணல, என்ன கூப்பிட்டு வச்சு கலந்து ஆலோசிக்கல, அவங்க பாட்டுக்கு அறிவிக்கிறாங்க. இது எப்படி நியாயம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். இன்னொருத்தர் என்ன சொன்னார் தெரியுங்களா? பத்திரிக்காரன் கேக்குறாங்க, ஒரு தொகுதிக்கு 2 கோடி ரூபாய் கேட்டாங்களாமே, அது உண்மையா அப்படின்னு கேட்டா ஆமான்றார்.
இவர்தான் நியாயமான மாற்றத்தை கொண்டு வருகிற சக்தி. 2 கோடி ரூபாய் ஒரு தொகுதி கேட்டாங்க, ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ஒரு தொகுதிக்கு 2 கோடி ரூபாய் கொடுத்தா பணக்காரன் தான் ஆட்சியில நிக்கணும். இருக்கிற கட்சியதான் அப்படி வீணா போயிருக்குன்னா புதுசா வர்ற கட்சியாவது ஜனநாயகமா இருக்கலாம்ல, இந்த இடத்துல புதுசா தன்னை செதுக்கிக்கலாம்ல. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, 2 கோடி ரூபாய் உன்னால செலவழிக்க முடியுமா, 2 கோடி ரூபாய் கட்சிக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு பேரம் பேசி இருக்கிறாங்க. அப்ப காசை கொடுக்க முடிஞ்சவன் ஊரடிச்சு உலையில போட்டு கட்சிக்கு வரவன் தான் அதை காசை கொடுக்க முடியும். ஆனா களத்தை கட்ட முடியும், களத்துல வேலை பார்க்க முடியும். ஆனா என்கிட்ட காசு இல்ல அப்படின்றவன கட்சி நிறுத்தி ஜெயிக்க வைக்கணும். இவ்வளவு இளைஞர்கள் கூட்டம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் என்ன, உழைக்கிற மக்களுடைய பிரதிநிதிகளை நிப்பாட்டி ஜெயிங்க. உழைக்க தயாரா இருக்கிற, அரசியல வென்றெடுக்க தயாரா இருக்கிற இளைஞர்கள் நிப்பாட்டி இருக்கலாமே. ஆனா 2 கோடி வாங்கிட்டு தான் சீட்டு கொடுக்கப்பட்டது, என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு அந்த பையன் சொல்லியிருக்காரு. கேளுங்க. ஆமா ஆமா ஆமா, அது வந்து நானும் கேள்விப்படுறேன், உண்மைதான் அது. ஆமா, என்கிட்ட இன்னொரு தொகுதி செலவு பண்ணேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னது உண்மைதான். அதுக்கு நான் ஆதாரம் என்கிட்ட இருக்கு. என்னை இதை பத்தி விமர்சனம் பண்ணாங்கன்னா நான் வந்து வெளியிடறதுக்கு தயாரா இருப்பேன். இதுக்கு இடையில அண்ணன் யூத்துக்கான அஜெண்டாவை வெளியிட்டு இருக்காரு. இளைஞர்களுக்கு நாங்கள் என்ன வாக்குறுதி கொடுக்கிறோம், என்ன அஜெண்டாவை நாங்க செட் பண்ணிருக்கோம், அத வாக்குறுதின்னு சொல்லக்கூடாது. அண்ணனுடைய உத்தரவாதம், அண்ணனுடைய கேரண்டி. வார்த்தைகள்லாம் இங்க வேலைக்கு ஆகாதுன்னு. புத்திசாலித்தனமா இந்த சமூகத்தை உயர்த்தி பிடிக்கிறதுக்கு என்ன திட்டம் இருக்கீங்க? இளைஞர்களுக்கான அஜெண்டா போட்டிருக்காரோ, அதுல எடுத்தோடனே பயங்கரமான ஒரு அஜெண்டா போட்டார் அண்ணே. போதை பொருள் இல்லாத தமிழ்நாடு. எல்லாரும் கைதட்டி பயங்கரமான பாராட்டு. நான் என்ன கேக்குறேன், போதை பொருள் இல்லாத தமிழ்நாடை உருவாக்க எல்லாருக்கும் ஆசைதான். ஆனா இந்தியாக்குள்ள இருந்துகிட்டு அந்த ஆசையை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா பல லட்சம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள்கள் குஜராத்தின் முந்த்ரா துறைமுகம், அதானி துறைமுகத்துல பிடிபட்டிருக்கு. அந்த துறைமுகத்தை மூடி சீல் வச்சாலே பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள, பல லட்சம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் இந்தியாக்குள்ள வராது. ஏன்னா அந்த முந்த்ரா துறைமுகம் தான் இந்தியாவின் போதைப் பொருள்களுக்கான நுழைவாயில். அங்க இருந்துதான் வடக்கையும் தெற்கையும் கடத்தப்படுது. முந்த்ரா துறைமுகத்திலிருந்து காரைக்கால் துறைமுகத்துக்கு வந்து அங்க இருந்து தென் மாநிலங்களுக்கு பூரா போதை மருந்து கடத்தப்படுது. இதை தடுக்கணும்னா தமிழ்நாடு அரசு இங்க ஸ்ட்ரிக்டா இருக்க முடியும். ஆனா வருகிற வழிகள் எல்லாம் நம்ம அடைச்சாலும் அவன் என்ன பண்றான், உள்ள கொண்டு போட்டு போயிடறான். அதான் இங்க நடந்துட்டு இருக்கு. பல்வேறு நூதன வழிகளை பின்பற்றி திரும்ப திரும்ப அங்க வரோம். இங்க கஞ்சா உற்பத்தி பண்றத, விளைவிக்கிறத அழிச்சாச்சு, அது நில்லு கொண்டதாச்சு. போதைப் பொருள் விற்பவர்களினுடைய சொத்துக்கள் இப்ப பறிமுதல் பண்ணப்படுது. இதுக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு போதைப் பொருளை விக்கிறவே சொத்தை கொடுக்கிறார். போதைப் பொருள் விற்பவர்கள் குண்டர் சட்டத்துல கைது பண்ணப்படுறாங்க. வெளியே வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும். வந்தா அவனுக்கு சொத்தே இருக்காதுன்னா அவன் குறைந்தபட்ச திருந்த வாய்ப்பு இருக்கு. இப்படியான சமூக நீதிக்கான திட்டமிடலோடு தான் போயிட்டு இருக்கு. ஆனா அண்ணன் சொல்றாரு, போதையை நாங்க ஒழிச்சிருவோம். அண்ணே, நான் தெரியாம தான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுல போதை கடத்தி சிக்கியவர்கள் சும்மா தட்டி பாருங்களேன். அதுல பெரும்பான்மையான இளைஞர்கள் தமிழக வெற்றி கழக இளைஞர்களா இருக்கிறாங்க. மதுரை மாநாடு நடத்துறீங்களே, மாநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி டாஸ்மார்க்க முடிச்சிட்டு தான் போயிருக்காங்க உங்க ஆளுங்க. அத வீடியோவே வெளிவந்து பயங்கர வைரலாச்சு பாருங்களேன். புதுக்கோட்டையில மது ஒழிப்புக்கான ரேலி நடத்தப்பட்டது. அரசும் தனியார் தொண்டு நிறுவனங்களும் இது மாதிரி செஞ்சுட்டே இருக்காங்க. போதை ஒழிப்பிற்கான வேலைகள் நடந்துட்டே இருக்கு. அதுக்கான ஒரு மாரத்தான் நடக்குது எங்க புதுக்கோட்டையில. அந்த போதை ஒழிப்புக்கான மாரத்தான்ல தண்ணிய போட்டுட்டு போதைய போட்டுட்டு கார் எடுத்துட்டு போய் இடிச்சு விபத்தை உண்டாக்குனாங்க. யாரான்னு பார்த்தா டிவிக்காரன். சரிங்க, இவ்வளவும் இருக்கு அப்படின்றீங்க. இந்த சிபிஐ விசாரணைக்கு போனீங்களே அண்ணே 3வது முறையாக, அன்னைக்கு 45 நிமிஷத்துக்கு மேல தனி ஜெட்டு பறக்காம இங்கேயே காத்துட்டு இருந்துச்சு. நம்ம அண்ணனுடைய பையில ஒரு கத்திரிக்கோள் இருந்துச்சான் அப்படி சொல்றாங்க. ஆதவர்ஜுனா பையில மது பாட்டில் இருந்துச்சான். அதனால அதெல்லாம் நீங்க கீழே ஒப்படைச்சிட்டு வாங்க, அப்புறம் வந்து ஏறுங்கன்னு 3/4 மணி நேரம் லேட்டா தனி ஜெட்டு பறந்துச்சு. அப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு, நீங்க ஊருக்கு உபதேசம் பண்ணக்கூடாது, எல்லா மாற்றமும் உங்களிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதை செஞ்சு காட்டுங்களே. அதை செய்யறவன் தான் தலைவன். சும்மா வாய்க்கு வந்ததை வாக்குறுதினு உளறிட்டு போறது இல்ல தலைமைத்துவம். அதனால போதை ஒழிப்பதை பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்கன்னு சிரிப்பா இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு ஆடியோ தமிழ்நாட்டை நடுங்க வச்சு தெரியுங்களா? ஜான் ஆரோக்கியராஜோடைய ஆடியோ. அவர் யாரு? வியூக வகுப்பாளர். டிவிகேக்கு தொடக்கத்துல இருந்து இப்ப வரை இருக்கிற வியூக வகுப்பாளர். உத்திகளை வகுப்பாரு, எப்படி தேர்தலை அணுகணும்னு உத்திகளை வகுத்து கொடுக்கிறவர். அவர் ஒரு ஆடியோல சொன்னாரு, நினைவு ஊட்டுவா. அவர் என்ன சொன்னாரு, அண்ணனுக்கு எல்லா பழக்கம் இருக்குங்க அப்படின்னு சொல்ல ஒரு ஆடியோ பெரிய பரபரப்பை தமிழ்நாட்டில் உருவாக்கியது. அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன? எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிற அண்ணன் தான் போதையை ஒழிக்க போறாராம். என்னன்னு நம்புறபடியா இருக்கு. கல்வி உத்தரவாத திட்டத்தை அறிவிச்சாரு அண்ணன் இளைஞர்களுக்கு. கல்வி உத்தரவாத திட்டம்
கல்வி கற்க வருகிற இளைஞர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் பிணை இல்லாத, பிணைனா சொத்தை கொடு நகையை கொடுன்னு கேட்பாங்கல்ல, அப்படி எதுவுமே கொடுக்காம 20 லட்சம் ரூபாய் நீங்க லோன் வாங்கிக்கலாம். அண்ணே கொஞ்சம் முழிச்சு பாருங்கண்ணே, தமிழ்நாட்டுல கல்வி வேற லெவல்ல வளர்ந்துருக்கு. பள்ளி கல்வியில அவங்க வீட்ல இருந்து கிளம்புற பஸ் பாஸ்ல தொடங்கி யூனிஃபார்ம், புக்கு, நோட்டு, ஸ்லேட்டு, புக், அதுக்கான பையி, இதெல்லாம் தாண்டி காலை உணவு, மதிய உணவு எல்லாத்தையும் கொடுக்கறாங்க. அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சு வந்து வெளியே வர குழந்தைங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு. அதன் மூலமாக தொழிற்கல்விகள் அத்தனையும் இலவசம், எதுக்குமே கட்டணம் இல்ல. தங்குற விடுதி வரைக்கும் அரசு செலவுலே படிக்கிறாங்க குழந்தைங்க. இதெல்லாம் தாண்டி அரசு கல்லூரி, அதாவது தனியார் கல்லூரி, எந்த கல்லூரியில படிச்சாலும் மாசம் 1000 ரூபாய் பெண் குழந்தைக்கு ஆண் குழந்தைக்கும். உங்க அன்றாட செலவை பாத்துக்கோங்க, பெற்றோரை கஷ்டப்படுத்தாதீங்க. இதன் மூலமா நீங்க படிக்காம இருந்துடாதீங்க. இதெல்லாம் தாண்டி எஸ்டி எஸ்சி குழந்தைகளுக்கு 26 லட்சம் ரூபாய் கடன் இல்லைங்க. அவங்க படிக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற நிதி உதவி, அரசு கொடுக்கிற ஸ்காலர்ஷிப் 26 லட்சம். அவங்க எந்த நாட்டிலுமே படிச்சுக்கலாம். என்ன வந்து உட்கார்ந்து இருக்கீங்க 20 லட்சம் லோனை கொடுக்குறேன்னு? பேப்பரவாது படிக்க வேண்டாமான்னு எழுதி கொடுத்துக்கிறவங்கள மாத்துங்கன்ற. அவனும் படிக்காதவனா இருக்கான், அதுதான் இங்க சிக்கலே. அப்ப 26 லட்சம் கொடுத்து என்ன வேணாலும் நீ படிப்பா அப்படின்னு அனுப்புற அரசாங்கம் இப்ப இருக்கு. கல்லூரிகள்ல லேப்டாப் வரைக்கும் கொடுத்து என் புள்ள படிக்கணும்னு முடிவு பண்ணா போதும், வேற ஒண்ணுமே செய்ய வேணாம், நான் பாத்துக்குவேன் அப்படின்னு தமிழ்நாடு அரசு பாத்துட்டு இருக்கு. இதுவரை வந்த திராவிட அரசுகள் ஒன்னா மாத்தி செஞ்சுதான் இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். இப்ப அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துருக்கும். நான் முதல்வன் திட்டம் படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாது நம்ம பிள்ளைகளுக்கு. எப்படி வேலைக்கு போறது, என்ன பயிற்சி, அதுக்கு எவ்வளவு ரூபாய் செலவாகும், எங்க போறது, எதுவுமே தெரியாது நம்ம குழந்தைங்களுக்கு. இன்னமும் கிராமத்துல இருந்து வர குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு வழிகாட்டி 12ஆம் முடிச்ச உடனே இந்த கோர்ஸ் படிச்சு முடிச்ச உடனே அவங்களுக்கு நான் முதல்வன் திட்டத்துல உள்ளவா, நீ என்ன படிக்கணும், என்ன பயிற்சி எடுக்கணும், என்ன வேணும் அப்படின்னு கேட்டு 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 செதுக்கி வேலைக்கு அனுப்பிட்டு இருக்காங்க, வெளிநாடுகளுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க, உயர்கல்விக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. இது எதையுமே பேப்பர்ல கூட படிக்காத அண்ணன், ஒண்ணு இல்லாத உப்பு சுப்பு இல்லாத ஒரு இதை வாசிட்டு இருக்கீங்க. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 29 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து நிதி உதவி கொடுப்பாராம். ஆனா ஆல்ரெடி இருக்குனே தமிழ்நாட்டுல. நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. ஒரு டிகிரியோ, ஒரு +2ஓ, 10தோ, ஒரு டிப்ளமோவோ ஏதோ ஒண்ணு படிச்சு பதிஞ்சிட்டீங்க. 5 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா உங்களுக்கு உதவித்தொகை கொடுக்கப்படுகிறது. அந்தந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன உதவித்தொகை, அதை வச்சுக்கிட்டு நீங்க வேலை தேடிக்கலாம், மற்ற தொழில்களையும் இருந்துக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு தனித்தொகை. இப்படியாக தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கு. வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான ஏராளமான திட்டமிடல்கள் இருக்கு. இதுல குறிப்பா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். டாடா நிறுவனம் ஒரு புதிய தொழிலை தமிழ்நாட்டில் தொடங்கும் போது 50% பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. அது எவ்வளவு பெரிய வேலை. யாரையும் வேலை இல்ல, பொருளாதார சுயம் இல்ல, அவங்க தன் கால நிக்கல, அவங்க பொருளாதார இண்டிபெண்டன்ட் இல்லன்னு தூக்கி எறிய முடியாது தமிழ்நாட்டுல. அவ்வளவு பண்ணிருக்கு அரசு. தெரிஞ்சியாம இப்படி வந்து உளறீங்களேன்னு. எனக்கு என்ன தெரியுங்களா, ஒரு கட்சி அப்படின் போது அந்த கட்சியை பத்தி தெரிஞ்சுக்கிற, அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கிற, கட்சியை கட்டமைக்க, கட்சியினுடைய களத்தை கட்ட ஒரு டைம் எடுத்து கொடுங்க. நான் டைமே எடுத்துக்க மாட்டேன், அறிபறியா வந்து டப்புன்னு இறங்கி முதலமைச்சர் ஆயிடும்னா அது உலக நாட்டுல எங்கேயுமே முடியாதுங்க. 26 வருடங்களுக்கு மேல போராடிதான் ஆபிரகாம் லிங்கன் தொடர் தோல்விக்கு பிறகுதான் அவர் வந்து ஜனாதிபதி ஆகிறார் அமெரிக்காவுக்கு. எல்லா வெற்றியாளர்களுக்கும் தொடர் தோல்விக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். அது போராட்டத்திற்கும் விடாமுயற்சிக்கும் கிடைக்கிற வெற்றி. எந்த முயற்சியும் இல்லாம ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை வந்துட்டு கனவு காணலாமாண்ணே.